வணக்கம். வெல்கம் டு ஒரு நியூஸ் பல வியூஸ். திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சது அதிமுகவினர் விமர்சனம் பண்றாங்க. இதுக்கு எதிராக சில திமுக அனுதாபிகள், திமுகவோட நிலைய வித்வான்கள்னு சொல்லப்படுற மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்கள் சிலரும் ஓபிஎஸ் அவர்கள் 2-3 வருடங்களாக அதிமுகவில் மீண்டும் இணைத்துக் கொள்ளப்படுவோம் என்று நம்பியிருந்து காத்திருந்து அது வீண் போனதாலதான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க. ஆனா அவர் திமுக ஆதரவா செயல்படுறாரு, திமுகவோட நட்புறவு பாராட்டுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு 2016 2017 துவக்கத்திலே வந்துடுச்சு. அதை திருமதி சசிகலா அவர்களே அவரை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சிகள்லாம் எடுக்கும்போது சொன்ன காரணமே இதுதான். அவர் சட்டசபையில முதலமைச்சராக இருந்துகிட்டு திமுக உறுப்பினர்களை பார்த்து சிரிக்கிறாரு, திமுகவினரோடு நட்பு பாராட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்றவாறு திரு ஓபிஎஸ் அவர்களும் இந்த கடந்த 6 மாதங்கள்ல ஒரு 3 தடவை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு இருப்பாரு. தமிழக முதல்வர் வாக்கிங் போகும்போது ஒரு முறை, அதற்கு முன்பு வீட்டுக்கே போய் ஒரு முறை, இப்போ சமீபத்துல போன வாரம் ஒரு முறை, இந்த மாதிரி 3 முறை சந்திச்சுட்டாரு. அவருக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை. இந்த மாதிரி அவர் செயல்பட்டதாலதான் உண்மையிலேயே அவர் அதிமுகவில் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்படலை. திமுகவோட மறைமுக உறவு, மறைமுக தொடர்பு வச்சிருக்கிறார் ஓபிஎஸ்ங்கிற சந்தேகத்தின் காரணத்தினாலதான் அவர் அதிமுகவில் சேர்த்து கொள்ளப்படவே இல்லை. அதுதான் உண்மை காரணம். ஆனா பழி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல போடுறாங்க. திருமதி சசிகலா அவர்கள் நேற்று ஒரு மாநாடு நடத்தி புதுசா கட்சி துவங்குறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் அவங்க பங்குக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல நிறைய பழிகளை புகாரெல்லாம் சொல்றாங்க, பழியெல்லாம் போடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அவங்களை கட்சியிலேருந்து நீக்கினது, அவங்களையும் திரு டிடிவி தினகரனையும் கட்சியிலேருந்து நீக்கினதே திரு ஓபிஎஸ் அவர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் தான். அவர் வலியுறுத்தி இவங்க 2 பேரும் நீக்கினாதான் நான் திரும்பி கட்சியில சேர்வேன்னு சொன்ன பிறகுதான் அவங்க நீக்கவே பட்டாங்க. அதுதான் உண்மை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னொரு விஷயமும் திருமதி சசிகலா அவர்கள் சொல்றாங்க, 2021 அவங்க இந்த அரசியல் முயற்சியை எடுத்திருப்பாங்களாம். ஆனா ஏதோ ஒரு வற்புறுத்தனால கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்கணும், தீவிர அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கணும்னு கேட்டுக்கொள்ளப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரால கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள் அதை அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை நம்மளே புரிஞ்சுக்கணும். ஒரு மேலிட அழுத்தம்னு வச்சுப்போம். அந்த மேலிட வற்புறுத்தலினாலதான் அவங்க 2021 கட்சி துவங்கல தீவிர அரசியலிருந்து ஒதுங்கி இருந்தாங்க, 24 ஒதுங்கி இருந்தாங்க. இப்ப 26 துவங்கி இருக்காங்க பாருங்க. இதற்கு காரணமும் அந்த மேலிட அழுத்தமா தான் இருக்கும். மேலிட ஆலோசனையின் பேரில் தான் நேற்று அவங்க கட்சி கூட துவங்கி இருப்பாங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, கட்சி துவங்கிட்டாங்க, ஆனா அந்த கட்சிக்கான பேரை விரைவில் அறிவிப்பாங்களாம். அது இன்னும் பெரிய விஷயமா கட்சிக்கு ஒரு பேரை வைக்கிறது. ஏன் தேவர் ஜெயந்தி அப்போ திருமிகு சசிகலா, ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், இவங்க 4 பேரும் சந்திக்கிற வாய்ப்பு ஏற்பட்டது தேவர் ஜெயந்தியில. அதன் பிறகு ஏதாவது முயற்சி எடுத்து அதிமுகவை ஒன்றிணைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்களா? இல்லையே. அவர்கள் 4 பேரும் அதன் பிறகு ஒருத்தர் சந்திச்சுக்கவே இல்லையே. ஏன் திரு டிடிவி தினகரன் கடந்த பல வருடங்களாக அவங்களுடைய சித்தி திருமதி சசிகலா சிறையில் இருந்த போதே அவங்கள போய் அவர் பார்க்கவே இல்லை. இருவருக்கும் இடையேயான தொடர்பு இப்ப முற்றிலும் இல்லை. இப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி ஒன்றிணைப்பாங்க? இதெல்லாம் பார்த்து பொறுத்து தான் திரு செங்கோட்டையன் தாவைக்கால போய் சேர்ந்துட்டாரு. அது கூட ஒரு மேலிட ஆலோசனையோ என்னமோ தெரியல. இதற்கு எல்லாமே ஒரு அரசியல் உள்நோக்கம், மேலிட அழுத்தமோ இல்ல ஆலோசனையோ காரணமா இருக்கும்னு பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து சொல்றாங்க. திமுகவில் தனது மகனோடு சென்று இணைந்து விட்டார் திரு ஓபிஎஸ். ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு பல ஆண்டுகளாக மறைமுக தொடர்பில் இருந்த திரு ஓபிஎஸ் ஒரு வழியாக தனது நிலைப்பாட்டை வெளியுலகுக்கு கொண்டு வந்து விட்டார். பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது. திமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ். நன்றி, வணக்கம்.